பல பேரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான இந்திய அணியினுடைய விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்தது போலவே சர்ச்சைகளும் கூடவே வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு மேல் ஸ்ரேயாஸ் ஐயர் என்னதான் செய்ய வேண்டும்? அவர் அணிக்குள்ளே வர வேண்டுமாக இருந்தால் இதைவிட என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் பல பேருடைய விமர்சனமாக அமைந்திருக்கிறது. கடந்த IPL பருவகாலத்தை பொறுத்தவரைக்கும் மிக மிக சிறப்பாக செயற்பட்டவர் ஸ்ரேயாஸ் ஐயர். அவர் இல்லாமல் ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான இந்தியாவினுடைய குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமல்ல, எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஸ்வால், இந்த இரண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்காது என்று சொல்லி சில நாட்களுக்கு முன்னதாகவே கதைகள் வந்தாலும் இல்லை அதிலே உண்மை இருக்காது. இரண்டு பேருமே சிறப்பாக விளையாடினார்கள். அதிலே சாய் சுதர்ஷன் கடந்த IPL பருவ காலத்தில் அவரும் கலக்கு என்று சொல்லி கலக்கியவர். அவருக்கும் அணியிலே வாய்ப்பு கிடைக்கலாம் என்று சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருந்தாலும் இவர்கள் மூன்று பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் இப்போது கடுமையான விமர்சனத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அணியினுடைய தேர்வுக்குழு தலைவராக இருக்கக்கூடியவர் சொன்ன பதில் தான் இன்னும் சிக்கலாக மாறியிருக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயரை யாருக்கு பதிலாக அணிக்குள்ளே எடுப்பது? நாங்கள் 15 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். ஆகவே அவரை எடுக்காம விட்டது எங்களுடைய பிழையும் அல்ல, அவருடைய தவறும் கிடையாது. அவர் ஒரு மிகச்சிறந்த வீரர் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று சொல்லி ஒரு மழுப்பலான பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பதில் இப்போது வெடித்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சைக்கு போதுமானதாக இருக்குமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இன்னும் சில எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் அணிக்குள்ளே வரவில்லை என்பது ஏமாற்றமாக இருந்தாலும் ஸ்ரேயாஸ் ஐயர் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் பல பேருடைய கருத்தாக அமைந்து கொண்டிருக்கிறது. சூரியகுமார் யாதவ் அணித்தலைவராக செயற்பட போகிறார். ஆனால் இந்த முறை ஆசிய கிண்ண போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி சந்தேகம் இருந்த சுப்மான் கில் உப அணித்தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். இதற்கான காரணம் 3 வகையான போட்டிகளுக்கும் அவரை அணித்தலைவராக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மறைமுகமான காரணமாக இருக்கிறது. கம்பீர் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அறிவிக்கப்பட்ட ஆசிய கிண்ண போட்டிகளுக்கான இந்திய அணி தேர்வு குறித்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் யாரையோ எங்கேயோ கடுமையாக முறைத்து விட்டார். அதன் காரணமாகத்தான் அதற்கான பிரதி பலன்களைத்தான் அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயோ அவர் யாரோடு சண்டை பிடித்ததன் காரணமாகத்தான் இந்த சிக்கல் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பக்கம் பேச்சுக்கள் போனாலும் இப்படியே ஸ்ரேயாஸ் ஐயரை ஒதுக்கி கொண்டு போனால் என்ன செய்வது என்று சொல்லியும் பல்வேறுபட்ட கேள்விகள், அவரிடம் இருக்கக்கூடிய திறமையை இந்தியா சரியாக பயன்படுத்துமா என்கின்ற கேள்விகளும் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இது இன்னும் சிக்கலான மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எது எப்படியோ அணி அறிவிக்கப்பட்டாச்சு. குறிப்பாக அபிஷேக் சர்மா குறித்தும் தேர்வுக்குழு பேசியிருக்கிறது. ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக உள்ளே கொண்டு வரப்பட்டவர். அவர் இப்போது சிறந்த போமிலே இருக்கிறார். அதனால் தான் எங்களால் சில சிக்கலான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருந்தது என்று சொல்லியும் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். பார்க்கலாம். இந்த காணொலியை பார்க்கிற உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக நாகரிகமாக பதிவிடலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.